சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மிளகு ஆட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. அதே பேன்லேயே ஒரு அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்து வணக்கிக்கோங்க. எல்லாத்தையும் வணக்கி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, இது கூடவே வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்ச ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, நல்லா வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாமே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, இது கூடவே அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு இது கூடவே சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணுன்னா தண்ணி நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். மூடி 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.